வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 13/10/2025 விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தையர், சூரிய உதயம் 6:02, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை, திதி இன்று மாலை 6:18 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி, நட்சத்திரம் இன்று மாலை 6:39 வரை, திருவாதிரை பின்பு புனர்பூசம், யோகம் இன்று மாலை 6:39 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:39 வரை, ஹனுஷம் பின்பு கேட்டை. மேஷராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் கூடும். எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் அனுகூலமான முறை ஏற்படும். நினைத்த காரியம் நிறைவேறும். தொழிலில் ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி சந்தர்ப்பங்கள் கூடும். பரணி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கிருத்திகை வருமானம் மேலோங்கும். ரிஷபராசி நேயர்களே, பொருள் வரவுகளில் லாபமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் மேலோங்கும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் தடைகள் விலகும். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். வெற்றிகள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை அலைச்சல்கள் கூடும். ரோகிணி பிரச்சனைகள் தீரும். மிருகசுரேஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மிதுனராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். குழப்பங்கள் நீங்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசுரேஷம் பிரச்சனைகள் தீரும். திருவாதிரை அனுகூலங்கள் ஏற்படும். புனர்பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கடகராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் அலைச்சல்கள் கூடும். பூசம் பொறுமையுடன் செயல்படவும். ஆயில்யம் நிம்மதியான நாள். சிம்மராசி நேயர்களை, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மேல் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் மேன்மைகள் ஏற்படும். பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் கவலைகள் தீரும். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் மேன்மைகள் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வீட்டில் அமைதியுடன் செயல்படவும். குழந்தைகள் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். தொழிலில் வருமானம் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் பிரச்சனைகள் தீரும். ஹஸ்தம் வருமானம் கூடும். சித்திரை முன்னேற்றம் உண்டாகும். துலாம் ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் அனுபவங்கள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். நட்பு வட்டாரத்தை பற்றிய சிந்தனைகள் கூடும். பொருள் வரவுகளில் லாபமான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். உதவிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை அனுபவங்கள் கிடைக்கும். சுவாதி நெருக்கம் ஏற்படும். விசாகம் ஒத்துழைப்பான நாள். விருச்சிகராசி நேயர்களே, நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் மாற்றமான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் அலைச்சல்கள் கூடும். அனுஷம் பொறுமையுடன் செயல்படவும். கேட்டை நிதானம் தேவை.
தனுசு ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். ஆர்வமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் கவலைகள் தீரும். போராடும் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்திராடம் நெருக்கம் ஏற்படும். மகர ராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். எதிலும் யோசித்து செயல்படவும். வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும். பக்தியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் அனுகூலங்கள் ஏற்படும். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். கும்பராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் நிதானம் தேவை. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் வருமானம் கூடும். சதயம் அனுபவங்கள் கிடைக்கும். புரட்டாதி ஆர்வமான நாள். மீன ராசி நேயர்களே, பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வேலை தொடர்பான முயற்சிகள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கடமைகளும் அதிகமாகும். பணியில் நெருக்கம் ஏற்படும். மேன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும். உத்திரட்டாதி அலைச்சல்கள் கூடும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.